அருமை ஆருயிர் நண்பர்களே, அருமை சகோதர சகோதரிகளுக்கும் ஆருயிர் தோழர்களுக்கும் உடன்பரவா சகோதரர்களுக்கும் நற்செய்தி. நன்றி கலந்த இதயம் கனிந்த குருவே நன்றாக துணை. ஆயகலை 64லும் மேலான விளையாட்டு கலை தற்காப்பு கலையிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த கலை என்றாலே வர்மக்கலை, சிரமக்கலை. மிகவும் பொறுமையுடையவர்களுக்கு பொருத்தமான கலை. ஆர்வமிக்கவர்கள் குரு ஆசீர்வாதிக்காத கலையே பிரயோஜனமற்றது. உப்பு இல்லாத உணவு போன்றது. தமிழ்நாடு திருநெல்வேலி சரகம் பணகுடி பிறந்த வர்ம ஆசானின் குடும்பங்கள் பாரம்பரிய குடும்பம். சகல வித்தைகள், சகல கலா வல்லமை வாய்ந்த வித்தைகள் தெரிந்து வைத்துள்ள குடும்பமே. 450 ஆண்டு காலமாக பணகுடியிலே குடிகொண்டுள்ள குடும்பம் ஆகும். மூத்தவர் அண்ணன் உள்பட இளையவர் உள்பட மனித சரீரத்தில் உண்டான வர்ம தசைகள் தொடுவர்மங்கள் 96, வடுவர்மங்கள் 12 பற்றியுள்ளது நன்கு அறிந்தவர்கள். வடுவர்ம சூட்சமம், வர்ம கண்டி, வர்ம கண்ணாடி, வர்ம கண்டி, வர்ம பீரங்கி தெருவோல், வர்ம அகில திரட்டு என மகரிஷிகளாலும் ஏற்படுத்தப்பட்டுள்ள கலையே இக்கலையே ஆகும். நோக்கு வர்மம், வாடை வர்மம், ஊது வர்மம், தூண்டு வர்மம் இது அத்தனையுமே பஞ்ச ரிஷிகள் அஷ்ட ரிஷிகளால் வெளியான கலை. இந்த நாட்டுக்கு பெருமிதம் கொள்ள வேண்டும். அப்படி நிறைய கலையின் நிறைய விஷயங்கள் கையடக்கம். இதுவரை 15 வயதிலே நாங்கள் படித்து பயிற்சி இன்று வரை படித்து கொண்டேதான் இருக்கின்றோம். எங்களது பயிற்சி தான் ஒருபோதும் இக்கலையை நாங்கள் எவருக்கும் கற்றுக் கொடுக்கவே இல்லை, கற்றுத்தரவும் இல்லை. ஒரே ஒரு பிரிவு விளையாட்டு மட்டும்தான் பதிவேற்றம் செய்துள்ளோம். இது கடல் அளவு உள்ள கலையே ஆகும். இந்த கலைகளெல்லாம் இந்த கலை பயன்பாடு எங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியை போன்றது. அண்ணா 60 ஆண்டு காலமாக மூத்தவர் கழனியின் அபியாசம் கொண்டவர். அந்த திசை நோக்கு 82 வயது வரை வாழ்ந்த திசை நோக்கு வர்மங்களுக்கென்றே உரியவர் கழனி ஆவர். மூர்ச்சையானவர்களை உயிர் பெற எழுப்பி விடுவார் கழனி. சமாளித்து மக்களுக்கு நன்மைகள் புரியக்கூடியவர். தலைமுறையாக இக்கல்வி எங்களது குடும்பத்திலே இருந்து வந்ததாகும். நன்றி நண்பர்களே. இக்கலையை நாங்கள் எதற்காக கூறுகிறோம் என்றால், நாங்கள் யாருக்கும் இதை கற்றுக் கொடுக்கவில்லை. ஒரே ஒரு பதிவேற்றத்தை மட்டும்தான் நாங்கள் வெளியிட்டு பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே எங்கள் கடல் அளவுக்கு உள்ள கலை இந்த கலை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. இன்னும் நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம் என்றால் எங்கள் வயது என்ன, காலம் என்ன, இதெல்லாம் யோசித்தால் படித்து கொண்டே தான் இருக்கணும். இந்த கலைக்கு அதாவது அதனுடைய எல்கையே கிடையாது. எவ்வளோ தூரம் போகுங்கிற எல்கையே கிடையாது. அந்த அளவுக்குள்ள கலை. சோழ மன்னருடைய காலத்தில் உள்ள கலை சோழ மகாராஜா மன்னருடைய கலையே ஆகும். 450 ஆண்டுகளாக இந்த கலை எங்கள் குடும்பத்திலே உள்ளது. ஒவ்வொருத்தராக படித்து கொண்டே இருப்போம். அடுத்தால் பிறக்கும் பிள்ளைகள் படிப்போம். இனி இப்போது உள்ள பிள்ளைகளுக்கு எந்த கற்றுக் கொடுக்கவும் இல்லை. இப்போது பிறந்துள்ள பிள்ளைகளுக்கோ எங்கள் பேரமார்களுக்கோ யாருக்கும் இந்த கல்வியை கற்றுக் கொடுக்கவே இல்லை. எங்கள் அண்ணன் தம்பி 4 பேர், எங்கள் அப்பாவுக்கு அடுத்தால தாத்தா அப்பா அப்படி காலங்காலமாக போயிட்டுது. எங்கள் அப்பா 92 வருஷம், அவர் தாத்தா மைதீன் ஒரு வருஷம் 102 வருஷம். அதுக்கு முன்னால் இருந்தவர் அவர் 82 வருஷம். அதுக்கு முன்னால் 112 வருஷம். இப்படி 450 ஆண்டை தாண்டிட்டு பணவுள்ள 3 வீடு தான் இருந்திருக்கு. அப்போ மொத்த மக்களே 3 வீடு தான், எங்கள் வீட்டை தவிர, எங்கள் குடும்பத்தை தவிர 3 வீடு தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட குடும்பம் இந்த ஊரில் நாங்கள் இருக்கோம். ஆனால் அமைதி, பொறுமை, ரொம்ப அமைதி, பொறுமை. அதனால் இந்த கல்வியை நாங்கள் யாரும் கற்றுக் கொடுக்கல. யாரும் தவறாக நினச்சிக்கிட்டாங்க. அன்பு நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த மிகுந்த நன்றி உங்களுக்கு நான் காணிக்கையாகவும் சமர்ப்பிக்கின்றோம். நன்றி.